வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரியான வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்த நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொன்னால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் சப்போர்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை இது உள்ளே இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் சொல்லியிருந்தோம். அதில் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த செகண்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த ஜோனில் தான் ஓப்பன் ஆகி அங்கேருந்து இறங்குனுச்சு. நம்ம கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருந்த அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தொடர்றதுக்கு ஒரு 5-6 பாயிண்ட் அதுக்குள்ளே மார்க்கெட்டு அப்சைடு திரும்பினுச்சு. நம்ம சொன்னபடி கிளியராக நடந்துச்சு. சரி, ஓகே. நிஃப்டியை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம், இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்தீங்கன்னா மேலே எல்லோ ஜோன், கீழே எல்லோ ஜோன், இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸும் அதே தான். நம்ம கொடுத்துருந்த செகண்ட் சப்போர்ட்டு, நம்ம கொடுத்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் சப்போர்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த அந்த ஜோனுக்குள்ளே செட்டப் இருக்குது. ஆனால் ஓப்பனிங் மட்டும் லைட்டாக பிரேக் பண்ணிட்டு அதே சைடில் உள்ளே வந்துருச்சு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த ஹை நம்ம நேற்று சொல்லி இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். நாளை ஓப்பனை பொறுத்தா ஃப்ரெண்ட்ஸு. நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இது ஒரு செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு டே கேண்டில் படி. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் இந்த லெவல்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,790 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 59,899 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு நம்ம நேற்று போட்டிருந்த இடம் தான் 25,946. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 25,603 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட லோ 25,474. இது என்ன மாதிரி அடுத்த மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கீ லெவலாக இருக்கும். அதில் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஜோன் செட்டப்பில் வரும். அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகும். ஆனால் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான மேலே நோக்கி போகிறதுக்கான செட்டப்பில் இருக்குது. இருந்தாலும் இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கிறதுனால இது பிரேக் பண்ணால் அடுத்தது போவான். ஆனால் அதே சமயத்தில் இந்த லெவல்ஸுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லெவல். இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இப்போ இது பிரேக் பண்ணாலும் அப்சைடு போகிறதுக்கான செட்டப்பாக மாறிட்டுன்னு அர்த்தம். அதுபோல் இதை பிரேக் பண்ணி திருப்பி கீழே போகிறதுக்கான செட்டப்பாக மாறிட்டுன்னு அர்த்தம். அந்தமாதிரி செட்டப்பில் இப்போ இருக்குது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது ஒரு வேளை அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் ஒரு வேளை திருப்பி கீழே வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு இதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி என்ட்ரி எடுக்க கீழே வந்துட்டு போனால் மட்டும்தான் இதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பெரிய சைட்வேஸாக இந்த ரேஞ்சுக்குள்ளவே இருக்கிறதுக்கு இந்த 600க்கும் அந்த கிட்டத்தட்ட இந்த 800க்கும் சைட்வேஸ் நம்மளுடைய கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா அந்த டே கேண்டில் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த லோ பிரேக் பண்ணாலும் இந்த டேவோட லோ வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த செட்டப் படி பார்த்தீங்கன்னா இந்த டைப் கேண்டில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை கேண்டில் தான் போட்டுருக்காங்க. ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 59,693 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 59,827. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 60,112 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 59,312 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 59,177. தேர்ட் வந்து நேற்றோட லோ 58,864. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இங்கேயே ஒரு எல்லோ ஜோன் போடுற மாதிரி இருக்குது. இந்த இடம் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு விட்டு இதை விட்டு பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் அடுத்து இறங்க வாய்ப்பு இருக்கும். இந்த டேவோட லோ வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். நேற்றோட லோ வரைக்கும். ஒருவேளை இந்த எல்லோ ஜோன்லேயே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போணுச்சுன்னா
மார்க்கெட்ட பொறுத்த அளவுக்கு இந்த இந்த இடமும் எல்லோ ஜோன் நேத்தே போட்டிருந்தோம். அதே அதே இடம் தான் அப்படியே சேமா தான் இருக்கு. தாண்ட முடியல. அதனால அதுவும் எல்லோ ஜோனா போட்டுருவோம். இப்ப இந்த 2 எல்லோ ஜோனுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. வ இந்த கீழ உள்ள எல்லோ ஜோன் பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் எல்லோ ஜோன் பிரேக் பண்ணிட்டோம்னா, அடுத்தது மார்க்கெட் இறங்குறதுக்கான செட்டப்பும் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணாலே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்க மாரி தெரியுது. அதே சமயத்தில இந்த மேல உள்ள இந்த செகண்ட் ரேஸ் இந்த பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டில. ஆனா மார்க்கெட் வந்து வாலடைலா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலேயும் கீழயும் இந்த இதுக்குள்ளேயே நல்ல ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட் நாளைய பொறுத்தவரைக்கும் அந்த மாரி தான் தெரியுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ் நான் டே கேண்டில் வச்சிருக்கேன். இதுலயும் சேம் செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹைய பிரேக் பண்ணிச்சுன்னா இப்போ நிஃப்டி மாரி. நான் ஆக்சுவலா பேங்க் நிஃப்டில ஒரு டைப்பா இருக்கு. நிஃப்டிய சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரு மாரி இருக்கு. முந்தா நாளோட ஹைய பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்ல நம்ம அப்சைட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் முந்தா நாளோட ஹைக்கும் இன்னையோட லோவுக்கும் இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. இது நம்ம 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். லெவல்ஸ்லாம் என்ன மாரி இருக்கு வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 83,892 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போன ஹை தான். 84,258 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட பொறுத்தளவுக்கு 84,536 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரி ஓகே. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு கேண்டில் லோ நேத்து அதுக்கு மொத நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இந்த ஹை வரும். ஆக்சுவலா கொஞ்சம் மேல இருக்கு. மேல தான் வச்சிருக்கேன். சரி ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு போன லோ தான். 83,262ங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு நேத்தோட லோ 82,863. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டெம்பரரியா இந்த இடத்துல அப்சைடு போறதுக்கான ஒரு செட்டப் இருக்கு. இதெல்லாம் இந்த ரேஞ்செல்லாம் தாண்டுனா தான் அடுத்து நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். ஆனா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு டெம்பரரியா மார்க்கெட் மேல் நோக்கி தான் போற மாரி இருக்கு. அது எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட் வந்து இந்த தேர்ட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணா தேர்ட் வரைக்கும் போவான். அதே சமயத்தில ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணிட்டான்னா, இந்த டே சப்போர்ட்டுங்கிறது இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டேவோட பாட்டம் டபுள் பாட்டம் மாரி வரும். அதையும் பிரேக் பண்ணா மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணக்கூடாது. பண்ணாம மார்க்கெட் மேல் நோக்கி போனுச்சுன்னா, மார்க்கெட்ல ஒரு நல்ல மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்ல மார்க்கெட் இதுலயும் அப்படிதான் கீ லெவல் தான். அதாவது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது தான் நம்மளோட கீ லெவல் செட்டப்பா நிஃப்டிலயும் அப்படிதான் இருக்கு. சென்செக்ஸ்லயும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நம்ம 2ம் முக்கியம் இதுதான். இந்த பிரேக் பண்ணாம இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணோம்னா மார்க்கெட் அப் சைடு போகும். இல்ல மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணதுனாலும் அப் சைடு தான் போகும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு திருப்பி கீழ வந்து என்ட்ரி எடுத்துட்டு மேல் நோக்கி தான் போகும். ஆனா ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணிட்டான்னா, மேல போயிட்டு திருப்பி கீழ ஃபால் ஆகறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மாரி லெவல்ஸ்ல தான் இந்த கீ லெவல்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டும், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.